கிரிஞ்சு வியானாவோட முகத்திரையை கிழித்த வினோத். கஸ்டமர் எதிர்க்க வந்து அவங்க மட்டும் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த பக்கம் காண்டு பார்வதியோட முகத்திரையை கிழித்த பிரஜன். தேவலாம் வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்வதி ஆண்களை போர்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வியர்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா போன வாரம் வரைக்கும் இப்படி ஒரு செயலை பண்ணி தான் பார்வதி வின் பண்ணணுமா அப்படின்னு மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பா பிக் பாஸ் ரசிகர்கள் கிட்ட பெரும் கோவத்தை பார்க்க முடியுது. 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்ருதீன் கிட்ட பார்வதி தொட்டு பேசினாங்க. சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது கால் மேலே கால் போட்டுலாம் உட்காந்துருந்தாங்க. ஷோல்டரும் இடிக்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் கம்ருதீன் பேட் டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. கம்ருதீன் ரொம்ப கோவக்காரன் தான், அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை வாங்குறான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறவனா அப்படின்னு கேட்டால் மக்கள் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்தது. போன வாரம் பிரவீன் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் உடனே ஒரு சண்டை வந்துச்சு கனிக்கும் பார்வதிக்கும். அப்போ கூட 2 பேருக்கும் சண்டையோ இல்லை பேச்சுவார்த்தையோ நடக்கும் போது அந்த டைமிங்கில் ஏதோ ஒரு கை நீட்டி பேசுவாங்க, இல்லை கிட்ட வந்து பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் பார்வதி அதை குறிப்பாக ஒரு ஆண்களை அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணியே நம்ம மேலே வரணும்னு பார்க்குற மாதிரியே இருக்குன்னு மக்கள் சொல்கிறதுக்கு காரணம், அந்த டைமில் பிரவீன் ரொம்ப கிட்ட வந்து கூட இல்லை, தூரமாக நின்று தான் கையை நீட்டி பேசினார். ஆனால் நீங்கள் இவ்வளோ கிட்ட வந்து பேசாதீங்க, என் மேலே வந்து கை டச் பண்ணுற மாதிரி இருக்கு, டோன்ட் டச், நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனை ஒரு மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு மக்கள் கொஞ்சமாக பேசுனாங்க. ஆனால் நேற்று பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யார் உங்களில் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பார்வதி எந்திரிச்சு பெஸ்ட் வர்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம், பிரஜனை தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்ததுனால ஐ வுட் சே பிரஜன். ஆனா வீடே சேர்ந்து பார்வதிக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒருவேளை பார்வதி பழைய மாதிரி இல்லையோ, இந்த தடவை இந்த வாரத்திலேருந்தே வேற மாதிரி மாறுவாங்களோ, மாறினதுக்கு அப்புறமாவது பார்வதி நல்லபடியாக நடந்துப்பாங்களோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த செகண்டே நான் அப்படிலாம் இல்லைடா, நான் எப்பவும் போல தான் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. நான் பிரஜன் கிட்ட பேசும்போது கேஷுவலாக ஒரு அண்ணன் மாதிரி நினச்சி தான் பேசினேன், நான் இப்படி கையை வச்சு ஷோல்டர் மேலே பேசினேன். ஆனால் அவர் உதறி தள்ளிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நானும் கேம் ஆடத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் நான் வந்து இப்படி இது பண்ணேன், இது எனக்கு ஹேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிளப்புனாங்க. இதுக்கு முன்னாடி கம்ருதீன், அடுத்தது பிரவீன், இப்போ பிரஜன் வந்துட்டாரு. இந்த பார்வதியோட நோக்கங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஆண்களை இப்படியே போர்ட்ரேட் பண்ணி நம்ம மேலே வந்துடலாமோ நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதி வெளியே எப்படி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்வதி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரஜன் வந்து பேசினாரு. தேவையில்லாம வந்து இப்படிதான் ஊந்தாங்க. அவரு நேரடியாவே சொல்லிட்டாரு, நீங்க கம்ருதீன் பிரவீனை சொன்ன மாதிரிலாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, நீங்க வந்து டச் பண்ணி பேசினது எனக்கு பிடிக்கல, எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எனக்கு வெளியில வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு, இந்த மாதிரிலாம் தான் பண்ணி நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நான் எப்பவும் போலதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நீ மேலே கை வச்சா எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் தள்ளி விட்டேன், நான் தள்ளி விடலன்னு சொல்லலை, ஆனால் நான் தள்ளி விட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் பேசினார். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பார்வதி, நான் வந்து உங்களை அண்ணனை தான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சாண்ட்ரா உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. ஏமா போன வாரம் தான்மா நீ சொன்ன அவரை நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அண்ணன் சொல்கிற, அண்ணனை நீ எப்படிம்மா சைட் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்வதிக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா என்ன நம்ம போட்ட விட்டு நம்ம பக்கமே திரும்பிடுச்சு அப்படின்னு அவங்களும் இந்த விஷயத்த கமுக்கமாக விட்டுட்டாங்க. உள்ளே இருக்கிற அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் வெளியே இருக்கிற நமக்கு தெரியும் இல்லை. போன வாரம் வரைக்குமே சுபிக்ஷா கிட்ட கூட பார்வதி என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு இங்கே அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நம்ம கேமை விளையாட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ அங்கே வேற மாதிரி, இங்கே எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொன்னீங்க. இதில் எந்த மாதிரி உண்மை இருக்குன்னு நமக்கே தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்வதி இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல நடந்த வனிதா அக்கா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த போல ஒரு ஃபேம்ல வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வனிதா அக்கா கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. பார்வதி குறிப்பா ஆண்களை குறி வச்சு யாரெல்லாம் மேல வருவாங்களோ அவங்களெல்லாம் குறி வச்சு இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பணும்,
அங்கே இருக்கிற ஆண்கள் மேலே ஒரு தவறான நோக்கத்தில் ஒரு பழியை சுமத்தி வெளியேற்றணும்னு பார்க்குறாங்க. ஆனால் பிரஜன் அதுக்கு ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். இனிமேலாவது பார்வதி அமைதியாக இருப்பாங்கன்னு நம்புவோம். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வியானா பார்வதி கிட்ட போய் பேசுகிறாங்க. அது என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வியானாவுக்கு இதே தான் வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களை எப்படியாவது ஒரு தூண்டி விட்டு அவங்கள மூலியமாக தான் இவங்க பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கியூட்டுன்னு சொல்லிட்டு போன சீசனில் வந்த சௌந்தர்யா மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது. அதை கூட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு வினோத் அவர்களை கேட்கும்போது வினோத் உண்மையை சொல்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வச்சு எப்படியாவது மேலே வரணும்னு பார்க்குறீங்கன்னு உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. இதே மாதிரி வினோத் பல உண்மைகளை போகிற போக்கில் சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ பார்க்கும்போது வியானாவும் பார்வதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேமை தான் ஆடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் இவங்க 2 பேரோட கேம் எப்படி இருக்கு, சேஞ்ச் ஆகுதா? பிக் பாஸ்குள்ள வர்றதே ஒரு சேஞ்சுக்காக தான். வெளியில தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா உள்ள வந்தும் அதே போல தான் இருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் விஜய் சேதுபதி வர ஷோவை நேத்தே எப்படியும் எடுத்திருப்பாங்க. அதில் ஏதோ லீக் ஆச்சா என்னன்னு தெரியல. பிரவீன் தான் வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிரவீன் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அவர் உள்ளே இருக்கிறதுக்கான டிசர்விங்கான ஆள் தான். அவர் நிறைய எஃபர்ட் போட்டு வேலைகள்லாம் பார்க்குறாரு, டாஸ்க்லாம் விளையாடுறாரு. ஸோ எப்படின்னு பார்ப்போம். இந்த வாரம் பிரவீன் வெளியே போகிறாரா இல்லை வேறு யாராவது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.